சோஷியல் மீடியால யார பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் அவங்க லைஃப்ல ஜெயிச்ச கதைய மட்டும்தான் போடுறாங்க. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற வலிய யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் சோஷியல் மீடியால இருக்கேன். உண்மைய சொல்லணும்னா, நான் வெளியில காட்டுற அளவுக்கு என் லைஃப் ஒன்றும் அவ்வளோ சூப்பரா இல்ல. நானும் கஷ்டத்துல தான் இருக்கேன். நம்மள பாதி பேருக்கு இந்த மிடில் கிளாஸ் லைஃபே ஒரு பெரிய சாபம் மாதிரி. படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிருப்போம். மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வரும்போது இருக்கிற சந்தோஷம் 10ஆம் தேதி ஆகும்போதே பயமா மாறிடுது. வாடகை, இஎம்ஐ, அப்பா அம்மா மெடிக்கல் செலவு, குழந்தைங்க படிப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கைய பார்த்தா அடுத்த மாசம் வரைக்கும் ஓட்டுறதுக்கே ஒன்னும் இருக்காது. வெளியே போகும்போது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போறதுனால மட்டும் நம்ம லைஃப் செட்டில் ஆயிடதா அர்த்தம் இல்ல. உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரத்துல ராத்திரி தூக்கம் வராம ஒரு கேள்வி வரும். வாழ்க்கை முழுக்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க போறோமான்னு. இந்த இன்செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா நம்ம கூட படிச்சவன் கார் வாங்கிட்டு போட்டோ போடுவான், ஒருத்தன் ஃபாரின் டூர் போவான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மட்டும் ஏன் இன்னும் ஒரே இடத்துல இருக்கோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தை மறைச்சிட்டு தான் அந்த போட்டோவை போடுறாங்க. இங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம நிம்மதிய நாமளே தொலைச்சிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் இதே மனநிலையில இருந்தீங்கன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தனி ஆள் இல்ல. நானும் உங்கள மாதிரி ஒருத்தன்தான். இங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு காயம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம லைஃபை ஓட்ட வேண்டியிருக்கு. இன்னைக்கு தோத்துட்டு இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான நேரம் கண்டிப்பா வரும். அன்னைக்கு நம்ம இதையெல்லாம் நினைச்சு சிரிப்போம். உங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை போடுறேன். என்னை போல் உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிக்கிறேன்.